தமிழ் அரையாண்டு திருப்புதல் இயல் 1 முதல் 6 சொற்றொடர் அமைத்து எழுதுக. வணிகம் விற்பனை செய்வது வணிகம் ஆகும். ஏற்றுமதி இந்திய விளைச்சல்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது. சில்லறை சில்லறை வியாபாரிகளுக்கு லாபம் இல்லை. கப்பல் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. மாநிலம் தமிழ் பேசும் மாநிலம் தமிழ்நாடு. கடல் பழந்தமிழர் கடல் பயணம் மேற்கொண்டனர். பண்டங்கள் அம்மா பண்டங்கள் வாங்கி தந்தார். பொங்கல் தை முதல் நாள் பொங்கல் திருநாள். செல்வம் கல்வி செல்வம் பெருஞ்செல்வம். பண்பாடு விருந்தோம்பல் தமிழர் பண்பாடு ஆகும். வகுப்பு நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். உயர்கல்வி மாணவர்கள் அனைவரும் உயர்கல்வி பெற வேண்டும். சீருடை காமராசர் சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். தொழிற்சாலை தொழிற்சாலைகள் பெருகினால் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். உற்பத்தி இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது. ஆய்வு நிலாவில் வாழ ஆய்வு நடைபெறுகிறது. நுண்ணறிவு நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. வெளிநாடு இந்தியர் பலர் வெளிநாடு சென்று வேலை செய்கின்றனர். வாழ்நாள் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். செயற்கை செயற்கை உரம் பயிருக்கு கேடு. தனிச்சிறப்பு தமிழென்றாலே தனி சிறப்பு. நாள்தோறும் நாள்தோறும் வேலை செய்தால் களைப்பாக இருக்கும். மனமாற்றம் நல்ல அறிவுரைகள் மனமாற்றம் ஏற்படுத்தும். ஏட்டுக்கல்வி ஏட்டுக்கல்வியுடன் தொழிற்கல்வியும் அவசியம். நல்லவர்கள் என் நண்பர்கள் மிகவும் நல்லவர்கள். சோம்பல் படிக்கும்போது சோம்பல் கூடாது. கலைச்சொற்கள் வலஞ்சுழி கிளாக்வைஸ். இணையம் இன்டர்நெட். தேடுபொறி சர்ச் இன்ஜின். முகநூல் ஃபேஸ்புக். புலனம் வாட்ஸ்அப். இடஞ்சுழி ஆன்டி கிளாக்வைஸ். குரல் தேடல் வாய்ஸ் சர்ச். தொடுதிரை டச் ஸ்கிரீன். செயலி ஆப். மின்னஞ்சல் இமெயில். கண்டம் கான்டினென்ட். தட்பவெப்பநிலை கிளைமேட். வானிலை வெதர். வலசை மைக்ரேஷன். புகலிடம் சாங்சுவரி. புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷன் ஃபீல்டு. செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள் சேட்டலைட். நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். கல்வி எஜுகேஷன். தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல். மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல். நூலகம் லைப்ரரி. மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர். மின் தூக்கி லிஃப்ட். மின் அஞ்சல் இமெயில். குறுந்தகடு காம்பாக்ட் டெஸ்க் சிடி. மின் நூலகம் இ லைப்ரரி. மின் நூல் இ புக். மின் இதழ்கள் இ மேகசின். வெல்கம் நல்வரவு. ஸ்கல்ப்சர் சிற்பங்கள். சிப்ஸ் சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த உடை. மேக்கப் ஒப்பனை. டிஃபின் சிற்றுண்டி. பண்டம் கமாடிட்டி. பயணப்படகுகள் ஃபெரிஷ். பாரம்பரியம் ஹெரிட்டேஜ். நுகர்வோர் கன்சியூமர். கடற்பயணம் வாயேஜ். தொழில் முனைவோர் என்டர்பிரைனர். கலப்படம் அடல்ட்ரேஷன். வணிகர் மெர்ச்சன்ட். பொறுத்துக விளைவுக்கு நீர். அறிவுக்கு தோல். இளமைக்கு பால். புலவர்க்கு வேல். முத்துச்சுடர்போல் நிலா ஒளி. தூய நிறத்தில் நன்மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல். அணுகு விலகு. ஐயம் தெளிவு. ஊக்கம் சோர்வு. உண்மை பொய்மை. விடிவெள்ளி விளக்கு. மணல் பஞ்சுமெத்தை. புயல் ஊஞ்சல். பனிமூட்டம் போர்வை. சரியான விடையை எழுதுக. ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். சமூகம் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை.
தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப் பகுதி. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். உடல் நோய்க்கு டேஸ் தேவை. உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. நண்பர்களுடன் டேஸ் விளையாடு. ஒருமித்து விளையாடு. மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். மாசற. மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது. தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? கண்ணில். தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான் வென்றான் நண்டு வண்டு. வென்றான். பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன். இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும். பொறை ஆகும். உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர். அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஸ் கட்டுவர். தோரணம். பழையன கழிதலும் டேஸ் புகுதலும். புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். பட்டு போன மரத்தை காண டேஸ் தரும். துன்பம் தரும். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவர் நுகர்வோர். கோடிட்ட இடத்தை நிரப்புக. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனமாற பாராட்டியவர் தந்தை பெரியார். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. பறவைகளின் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர் வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றம். உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் இடி. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் ஆ. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் எஃகு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். மனிதன் தன் வேலையை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திர மனிதன். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. மரங்களை வளர்த்து டேஸை காப்போம். டேஸ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை டேஸ். தற்போது சிற்றுக்குருவிகளின் எண்ணிக்கை டேஸ். தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது.
பரந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர். பரந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினான். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினான். முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றார். முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றார். கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழிகளை டேஸ் அழைத்தாள். கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழிகளை அழைத்தாள். சிரம் என்பது டேஸ். சிரம் என்பது தழை. இலைக்கு வேறு பெயர் தழை. வண்டி இழுப்பது காளை. கடலுக்கு வேறு பெயர் பறவை. பறவை வானில் பறந்தது. கதவை மெல்ல திறந்தான். பூ டேஸ் வீசும் மனம். பூ மனம் வீசும். புலியின் டேஸ் சிவந்து காணப்படும். புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் டேஸ் விளையாடினர். குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். என் வீடு டேஸ் உள்ளது. அது அங்கே. என் வீடு அங்கே உள்ளது. தம்பி டேஸ் வா. இவர் இங்கே. தம்பி இங்கே வா. நீர் டேஸ் தேங்கி இருக்கிறது. அது அங்கே. எங்கே. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. யார் டேஸ் தெரியுமா. அவர் யாது. யார் அவர் தெரியுமா. உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது. எங்கே என்ன. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. நன்றி.